தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. நாளை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அகஸ்தீஸ்வரத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தீவிர கண்காணிப்பு. ஹெலிகாப்டர் தளம், பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. மார்ச் 18ஆம் தேதி கோயம்புத்தூர் RS புரத்தில் பகல் 12 மணிக்கு நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். மார்ச் 19ஆம் தேதி சேலம் மாவட்டம் கெஜல்நாயக்கன்பட்டி மைதானத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த ஆய்வறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பிப்பு. 18,626 பக்கங்கள் அடங்கிய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார் குழுவின் தலைவர் ராம்நாத் கோவிந்த். கேரளாவைச் சேர்ந்த ஞானேஸ்வர் குமார் மற்றும் பஞ்சாபை சேர்ந்த சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் புதிய தேர்தல் ஆணையர்களாக தேர்வு. விரைவில் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேடல் குழு கூட்டத்தில் தேர்வு. CAA சட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கான சட்டம் அல்ல என அமித்ஷா விளக்கம். இந்து கிறிஸ்தவ அகதிகளுக்கு குடியுரிமையை அளிக்கவே CAA சட்டம் என உறுதி. சென்னை தூத்துக்குடி வெள்ள பாதிப்பின் போது வராத பிரதமர் ஓட்டு கேட்டு வருவது மட்டும் நியாயமா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. தேசபக்தியை பற்றி தங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் கருத்து. சென்னை வெள்ளத்தில் மிதந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத பிரதமர், தூத்துக்குடியும் கன்னியாகுமரியும் வெள்ளத்தில் மிதந்த போது மக்களை பார்க்க வராத பிரதமர், ஓட்டு கேட்டு மட்டும் வர்றது நியாயமா இருக்கா? நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வது, தேசபக்தியை பற்றி எங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாட்டுப்பற்று பற்றி எங்களுக்கு யாரும் வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டில் சென்னை பல்லாவரத்தில் உள்ள ST கூரியர் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. ராமநாதபுரம் MP நவாஸ் கனி மற்றும் அவரது குடும்பத்தினர் நிர்வகிக்கும் ST கூரியர் நிறுவனத்தில் அதிகாரிகள் விசாரணை. போதைப்பொருள் விவகாரத்தில் தன்னை இணைத்து அவதூறாக பேசியதாக EPS மற்றும் அண்ணாமலை ஆகியோர் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழக்கு. முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக கூறி சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் மனு தாக்கல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை இறுதி செய்யும் வரை காத்திருக்குமாறு மதிமுகவிற்கு திமுக தலைமை அறிவுறுத்தியதாக தகவல். பம்பரம் சின்னத்தை நீதிமன்றத்தின் மூலம் பெற வேண்டியுள்ளதால் பேச்சுவார்த்தைக்கு மதிமுக அவசரம் காட்டவில்லை எனவும் தகவல். நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாய சின்னத்தை பெற்றுள்ள கர்நாடகாவின் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி தமிழகத்திலும் போட்டியிட முடிவு. 39 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னை பெருங்குடியில் ஜாஃபர் சாதிக்கின் குடோனில் 3 மணி நேரம் NCB நடத்திய சோதனையில் போதைப் பொருளை எடை போட பயன்படுத்திய எந்திரம், புகைப்படங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். 3,500 ரூபாய் மாத வாடகைக்கு எடுத்து போதைப் பொருள் குடோனாக பயன்படுத்திய வீட்டுக்கு பூட்டு போட்ட அதிகாரிகள். ஜாஃபர் சாதிக்கின் சென்னை பெருங்குடி குடோனை தொடர்ந்து திருச்சியில் உள்ள குடோனிலும் NCB அதிகாரிகள் சோதனை. பெருங்குடியில் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் போல நடத்தி போதைப்பொருள் கடத்தும் தொழிலில் ஜாஃபர் சாதிக் ஈடுபட்டு வந்ததாக தகவல். குஜராத்தில் அதிகமாக போதைப்பொருள் பிடிபடுவதை மேற்கோள் காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து குறித்து கேள்வி. எதுவும் தெரியாமல் பேசுவது என்பது வருத்தம் மட்டுமல்ல, நகைச்சுவை என அண்ணாமலை கடும் விமர்சனம். போர்பந்தர்லிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு படகு பிடிச்சாங்க. ஏன்? அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து வரக்கூடிய படகு. அதில் வரக்கூடிய சரக்கு எங்கே போகணும்? சென்னைக்கு. சென்னையிலிருந்து ஒரு போய் வாங்கணும். அதனால் முந்திரா போர்ட்டில் இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவார்டு கொடுக்கும். இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்கள முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. கோவை தடாகத்தில் சட்டவிரோத கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக வெளியான செய்தி அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு. கனிம வள கொள்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இருந்தும் தயக்கம் காட்டுவது ஏன் என தமிழக அரசுக்கு கேள்வி.
தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் சோதனையை தீவிரப்படுத்திய ரயில்வே பாதுகாப்பு படை. முறையான ஆவணங்கள் இன்றி ரயிலில் எடுத்துச் செல்லப்படும் தங்க நகை, பணம் பறிமுதல் செய்யப்படும் என அறிவிப்பு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாசி விழாவையொட்டி தேரோட்டம். வடம் பிடித்த அங்காளம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் மனைவியும் சமூக ஆர்வலருமான சுதாமூர்த்தி மாநிலங்களவை எம்பியாக பதவி ஏற்பு. டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் முன்னிலையில் நியமன எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். ಸುಧಾಮೂರ್ತಿ ಎಂಬ ಹೆಸರಿನ ನಾನು ರಾಜ್ಯಸಭೆಯ ಸದಸ್ಯಳಾಗಿ ನಾಮನಿರ್ದೇಶನಗೊಂಡವಳಾಗಿ ಕಾನೂನಿನ ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். மார்ச் 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் அறிக்கை. 5 நாள் பயணமாக இந்தியா வந்தார் தாஷோ ஷேரிங் டோப்கே. டெல்லி விமான நிலையத்தில் தற்காப்பு கலை நிகழ்ச்சியுடன் வரவேற்றார் மத்திய அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.